ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றினா, டைட்டில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எந்த 2 தவறை செய்யாதீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை, ஏன் 3 தடவை கூட செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா பிடிச்சி டெலிட் பண்ணுறது வீடியோவை. அந்த தப்பு செய்யவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோவை அப்லோட் பண்ணிட்டீங்க, பப்ளிக்கும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்ததுக்கப்புறம் வியூஸ் போகலை, 0ல் இருக்குது, இல்லை 1 2ல் இருக்குது, ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது ரீச் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆகலை அப்படின்னா, நம்ம போட்டிருக்க டைம் வந்து தப்பு போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தா இன்னும் நல்லா போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரைவேட்டில் போட்டுறது. கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 1 hour கழிச்சு திரும்பி வந்து பப்ளிக் கொடுக்குறது. 1 hour கழிச்சு நீங்கள் பப்ளிக் கொடுக்கறதுனால அது வியூஸ் வந்து போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகவே போகாது. அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. இது வந்து உங்கள் சேனல் வந்து அந்தளவுக்கு க்ரோத் ஆகாது. ஸோ வந்து ஒரு தடவை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 தடவைக்கு 3 தடவை தாராளமாக செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பப்ளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் உடனே பிடிச்சி டெலிட் பண்ணுறதும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2வது தப்பு என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, பப்ளிக் கொடுத்துட்டீங்க, எல்லாம் ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 1 ஹவருக்குள்ள ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் உங்களோட சேனல் வந்து வியூஸ் போகலை அப்படின்னாலும் அப்படியே விட்டுருங்க. டெலீட் பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்றைக்கா இருந்தாலுமே ஒரு நாள் கண்டிப்பாக போகும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறவா, அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி முடிச்சுட்டீங்க, பப்ளிக்கும் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, டேக் இப்போ தான் பப்ளிக் கொடுத்ததுக்கப்புறம் டேகை வந்து நீங்கள் எழுதுறது, அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க, தம்ப்நெயிலே வேறு சேஞ்சஸ், டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு தடவை பப்ளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கையே வைக்காதீங்க. அந்தளவுக்கு ரெடி பண்ணி நீங்கள் பப்ளிக் கொடுங்க. ரெடி பண்ணினதுக்கப்புறம் பப்ளிக் கொடுக்காம முன்னாடியே வந்து பப்ளிக் கொடுத்து எல்லாமே வீடியோ போனதுக்கப்புறம் அந்த வீடியோவில் உள்ளதில் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்கள் சேனல் ரீச் ஆகாது, வியூஸுமே கண்டிப்பாக குறையும் தான். ஸோ இந்த 2 தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.